அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ஏன் தகவல் சொல்லியிருக்கக்கூடாது? இதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சோகம், துக்கம், துயரம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதல் என்று கூட அவர் ஏன் சொல்லவில்லை? சரி, மன அழுத்தத்தால் சொல்லவில்லை. ஏன் 2 நாட்கள் மௌனமாக இருந்தார்? இன்றைக்கு வீடியோ போட்டவர் அடுத்த நாளே வீடியோ போட்டிருக்கலாம் அல்லவா? வீட்டிலே வந்து அமர்ந்தவர் பாதிக்கப்பட்ட அந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அல்லவா? அந்த இடத்திலேயே இருந்து அவர்களை எல்லாம் சந்திக்க முடியாமல் போய்விட்டது, அதற்காக நான் வருந்துகிறேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கலாம் அல்லவா? காலதாமதமாக நான் பேரணியை தொடங்கியதற்கும் 8 மணி நேரம் உங்களை அங்கேயே காக்க வைத்ததற்கும் நான் வருந்துகிறேன், இனி அவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? அவருக்கு இந்த 41 பேர் உயிரிழந்தது பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. இந்த பிரச்சனையை எப்படி மடைமாற்றம் செய்வது என்பதுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு சவாலாக இருக்கிறது.